அமெரிக்க அதிபர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு நாள் முதல்வர் அர்ஜுன் மாதிரி அடுத்தடுத்த முடிவுகளை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காரசாரமாகவும் அதிரடியாகவும் எடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு முடிவு தான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்ஸ் டேரிஃப். இந்த டேரிஃப்ல வந்து முக்கியமா மாட்டிருக்கிற நாடுகள் யார் யார் பார்த்தீங்க அப்படின்னா மெக்சிகோ, சைனா, கனடா இவங்க 3 பேர் தான் வந்து இந்த டேரிஃப்ல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெக்சிகோவும் கனடாவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதனாலன்றது நான் சொல்றேன். சைனாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய மணிப்படி 10:30 மணிக்கு இது வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அமெரிக்கா. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இவங்களுக்கு எவ்வளவு டாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்குவோம். மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் 25%. சைனாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிறதோட இப்போ வந்து ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த டாக்ஸ்ன்றது என்ன, இது எதுக்கான டாக்ஸ் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். என்ன அப்படின்னா இப்போ வந்து அமெரிக்காக்காரன் இருக்கான், இப்போ சைனாவோட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை எடுத்துட்டு வந்து இவங்க அமெரிக்காவுக்குள்ள விற்கணும்னா இவங்க வந்து அதுக்கு ஒரு டாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இதை அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ சைனாலேருந்து வர பொருளுக்கு வந்து ஒரு 10% வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கு வந்து வரி விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வரி இதுக்கு பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அப்படியே போக போக பார்ப்போம். சரி, ரைட்டு. இது விஷயமா வந்து கனடா பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். Followed by further tariffs on $125 billion. அதாவது $155 பில்லியன் மேல இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கா பொருள் எல்லாத்துக்குமே வந்து நாங்க கிட்டத்தட்ட 25% வந்து இதுக்கு நாங்க டாக்ஸ் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பதிலடி கொடுக்குறாரு. பதிலுக்கு பதில் வந்து இவர் அடிக்கிறாரு. அதுவே நம்ம மெக்சிகோவில் உள்ள அதிபர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம் வந்து இது வந்து டாக்ஸ்னால வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம சரி பண்ண முடியாது, இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலியமா வந்து நம்ம வந்து நடத்தக்கூடிய விஷயம், இதை போயிட்டு நீங்க வந்து டாக்ஸ் மூலியமா நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அது சரி வராது, வாங்க நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகும். அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காலேருந்து மெக்சிகோக்குள்ள வர பொருள் எல்லாத்துக்கும் நாங்களும் வந்து 25% வந்து வரி விதிப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப பதிலுக்கு பதில் வந்து எல்லாமே வந்து ஒரு போட்டியா நிக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நடக்குது, இது ஏன் ட்ரம்ப் வந்து ரொம்ப அதிரடியா இறங்கி செய்யறாரு அப்படின்ற குழப்பம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து 2 விஷயம் தாங்க. ஒண்ணு, அமெரிக்காவுக்குள்ள மெக்சிகோ வந்து இல்லீகலா உள்ள வராங்க. அப்ப இல்லீகலா உள்ள வரதுனால இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். அதை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா போதைப்பொருள். அந்த போதைப்பொருளோட பேர் பாத்தீங்கன்னா ஃபென்டனைல். பொதுவா இந்த போதைப் பொருள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வலி நிவாரணிக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான். ஆனா வந்து இவங்க இதை வந்து போதைப் பொருளா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஃபெனடைல் அப்படின்ற ஒரு மாத்திரையை. ஸோ இதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து முடிவு செய்யறாரு. அதுக்கு வந்து என்ன ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டாக்ஸை இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இது அதிகமா வந்து எங்கேருந்து உள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா மெக்சிகோல இருந்து தான் வந்து நிறைய அமெரிக்காவுக்குள்ள வருது. சரி, ரைட்டு. இது ஏன் கனடாவுக்கு வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். கனடாவுக்குள்ளேருந்து வந்து அமெரிக்காவுக்கு இந்த மாத்திரை வந்து உள்ள வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது விஷயமா கனடா பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, நாங்க வந்து இது வந்து ஒரு ஆராய்ச்சியில வந்து ஈடுபடுறோம், எங்க கனடால இருந்து அமெரிக்காவுக்குள்ள வர்றது வந்து வெறும் 1% தான் வருது, நாங்க வந்து அதிகமா வந்து இந்த மாத்திரையை வந்து சேல் பண்ணல உள்ள அப்படின்ற மாதிரி கனடா பிரதமர் சொல்லியிருக்காரு. இது யாருக்கு வந்து அதிக தொடர்புடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா சைனால இருந்து தான் வந்து இந்த மாத்திரைகள் வந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால பர்டிகுலரா இந்த 3 நாடுகள் மேல வந்து ட்ரம்ப் வந்து ஒரு கோவத்தை வந்து வெளிப்படுத்துறாரு. அது எப்படின்னா இந்த வரி மூலியமா வந்து வெளிப்படுத்துறாரு. அது எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா இந்த வந்து ஒரு வரி மூலியமா வந்து இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எடுத்து கொண்டு போறாரு. ஏன் வந்து இதை இவ்வளவு தீவிரமா வந்து ட்ரம்ப் செய்யறாரு அப்படின்னா என்னன்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000க்கும் மேற்பட்டவங்க வந்து இந்த ஃபெனடைல் அப்படின்ற மருந்துனால நிறைய பேர் இறந்துருக்காங்க. அதனால வந்து இது நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, இதை கட்டுப்படுத்தி ஆகணும், அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னெடுக்கிறப்ப சரி ரைட்டு நம்ம வந்து இந்த வரி விதிப்பை கொண்டு வருவோம், இதை கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணலாம், அது மாதிரி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவோட பார்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதனால ராணுவத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எக்ஸஸாக நிறைய பேர்த்த வந்து அங்கே ஒரு ஒரு கண்காணிக்கிறதுக்கு வந்து நிறைய ஒரு இது வந்து சேர்த்துருக்கிறதாகவும் அமெரிக்கா ட்ரம்ப் வந்து அதிரடி முடிவு வந்து அடுத்தடுத்து எடுத்துட்டு இருக்காரு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து ஐரோப்பிய ஒன்றியமும் வந்து இதுல பாதிக்கப்படுது. அப்ப ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்றது அப்படின்னா நாங்க வந்து அமெரிக்காவை சார்ந்து இருக்கோம், அப்ப ஐரோப்பிய ஒன்றியத்தை சார்ந்து அமெரிக்காவும் இருக்கு, அப்ப 2 நாடுகளுக்குள்ளேயும் இந்த பொருளாதாரம் வந்து இருந்துகிட்டே இருக்கும், இது வந்து ஒரு போரா பார்க்க கூடாது, இது வந்து வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து செஞ்சே ஆகணும், இது வந்து சரி வராது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து வந்து தெளிவா
சொல்லியிருக்காங்க. இதுல அதிகமா பாதிக்கப்படுறது ஐரோப்பிய ஒன்றியத்துல அதிகமா பாதிக்கப்படுற ஒரு நாடு எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மன். ஜெர்மன் பார்த்தீங்கன்னா லாஸ்டா 2023 கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட அவங்களோட பொருளாதாரம் வந்து வளர்ந்துருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க. ஆக இப்ப ட்ரம்ப் எடுத்த ஒரு அதிரடி முடிவு என்னன்னா, வெள்ளை மாளிகையும் வந்து ஓகே தான் சொல்லியிருக்கு. ஓகே இது வந்து கரப்ஷன், நான் வந்து ஒரு போதைப் பொருள்னால வந்து நிறைய பேர் வந்து இங்க அடிஷனல் ஆயிருக்காங்க, அதை வந்து நான் கிளியர் பண்ணணும், அதுக்காக வந்து ஒரு அதிரடி முடிவு வந்து எடுத்திருக்காரு அப்படின்றதான் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து மெக்சிகோல இருந்து இல்லீகலா வந்துட்டு இருக்காங்க. அது மெக்சிகோன்னு மட்டும் கிடையாது, நிறைய நாடுகள்ல இருந்து இல்லீகலாவும் வராங்க. அதே மாதிரி வந்து பர்மிட் முடிஞ்சிருது இல்ல, பர்மிட் முடிஞ்சு நம்ம அங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நான் கரப்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியே இறங்கி வெளுத்துட்டு இருக்காரு அப்படின்றதுதான் வந்து நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய செய்திகள் இருக்கு. ஏன்னா அந்த நம்ம பர்மிட் இருக்குல்ல, அமெரிக்கா பர்மிட் வாங்குறதுக்காக வந்து அதெல்லாம் வந்து இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து ஒரு அறிவிப்பு மூலியமா தான் வந்திருக்கு. ஸ்ட்ரிக்டா பண்ண போறோம் அப்படின்றது. ஒரு சில தகவல்கள் வெளியானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அதாவது அந்த அமெரிக்க பர்மிட் வாங்குறாங்கல்ல, அந்த வாங்குறதுக்குள்ள வந்து நிறைய பேர் வந்து சிசரியன் பண்ணி அவசரமா சிசரியன் பண்ணி எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த சிட்டிசன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களும் வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பேசுவோம். இது இன்னும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொன்னதுனால, இது பொருளாதாரமும் நிறைய வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால, இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் என்ன பண்ணிருக்காங்க, இது ஒரு 30 நாள் வந்து இந்த டாக்ஸை வந்து தள்ளி வைப்போம், நம்ம வந்து இது விஷயமா நம்ம பேசுவோம் அப்படின்ற மாதிரி இதை வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு வந்து இந்த டாக்ஸ் மாறப்போகுது, இது வந்து கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்றது வந்து இன்னும் வந்து தீர்வு ஆகலை. பொறுத்திருந்து பார்ப்போம்.